கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் ஒரு சில வார்த்தை நிமித்தம் தேவன் நடத்த போல தெய்வக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவது தேவன் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் வார்த்தையை நான் தலைப்பு பலப்படு என்கிற வார்த்தை குறித்து தேவனோட பேசிய நிமித்தத்தினால ஒரு சில வார்த்தை எடுத்து வச்சுருக்கேன். தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னாக்கி, முடங்கி இருக்கிற நீ பலப்படு, முடங்கி இருக்கிற நீ பலப்படு. கர்த்தர் சொல்லுகிறாரு. இதை குறிச்சு, அப்பா நான் என்ன மாதிரி சூழ்நிலை முடங்கி இருக்கிறேன், நாங்க என்ன மாதிரி சூழ்நிலை முடங்கி இருக்கிறோம் அந்த சமூகத்திலிருந்து காத்திருக்கும் போது கர்த்தருடைய வேதத்தை எனக்கு தந்த வார்த்தை நிமித்தம் நான் ஒரு சில காரியத்தை நான் ஷேர் பண்றேன். எல்லோருக்கும் தெரிந்த பகுதி தான். எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோஷேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மேவிபோஷேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே. என்ன சொல்றாங்கன்னாக்கி, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்வேன். உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு இந்த நாளிலே. அதை நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம், சில சூழ்நிலை நிமித்தம் நம்ம இழந்து போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகனே, உங்களுடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீ பலப்படு. கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய சவுலின் நிலையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ எதெல்லாம் இழந்து போனியோ அதை எல்லாத்தையும் நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. யாரை பார்த்து சொல்றாருன்னா, மேவிபோஷேத்தை பார்த்து சொல்றாரு. முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கி, தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாத என்று சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு இதுக்கு முன்பதாக சில சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னாக்கி, தாவீது சில தேசத்தை என்ன செய்யறானாக்கி யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது, அந்த இடத்துக்கு வரும்போது அவன் இருதயத்துக்குள்ள தேவன் ஒரு சில காரியத்தை வைக்கிறாரு. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவன் ஆகிலும் இருக்கானா என்று தாவீது அவர் கேட்கிறாரு. அப்போ என்ன சம்பவம் நடக்கு அப்படின்னாக்கி, சவுலின் வீட்டுல வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைக்காரன் சீபா எனும் பெயர்பட்டவன் ஒருத்தன் இருந்தான். அவன் யாருன்னா சவுலின் வீட்டுல வேலைக்காரனா இருந்தான். சவுலின் வீட்டுல யோனத்தான் வீட்டுல வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது அப்போ அந்த இடத்துல சொல்றான், ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவன் என்ன நினைப்பிருக்கான், நெடுநாள் தாவீதினுடைய குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்துக்கும் சில யுத்தத்தின் நிமித்தம் அவன் மேவிபோஷேத் அந்த சூழ்நிலை நிமித்தம் ஒரு முடவனாயிருந்தான். அத வேதம் இருக்குது, அழகா கொடுத்திருக்கு. 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொடுத்திருக்கு. யோனத்தானுக்கு 2 கால்களும் முடவனான ஒரு குமாரன் இருக்கிறான். அவன் பேர் என்னன்னாக்கி மேவிபோஷேத் அப்படிங்கிறாங்க. அப்போ தாவீது அவனை அழைத்து கொண்டு வர சொல்லும்போது அந்த இடத்துக்கு அவன் வந்த உடனே தாவீதை பார்த்து பயப்படுறான். எங்க குடும்பத்துல எல்லாரும் சவுலி குடும்பத்துல ஒருவரும் இல்லையே, நான் மட்டும் தான் இருக்கேன், என்னையும் கொன்று போட மனதாக இருப்பாரோ அப்படின்னு ஒரு பயத்தோட வருவான். அந்த நேரம் தான் தாவீது சொல்லுவான், மேவிபோஷேத்தே பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன் தகப்பனாய் யோனத்தான் நிமித்தம் நீ நிச்சயம் உனக்கு என்ன செய்ய, நீ தயவு பெற்றிருக்கன்னு சொல்லி யோனத்தானை குறிச்சு தாவீது சொல்றாரு. அதனால அந்த இடத்துல என்னன்னாக்கி, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொல்வாரு. என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கி, அந்த இடங்கள்ல ஒரு நல்ல மனிதனுக்கு நல்ல இருக்க முடியும், எப்படி அவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு என்னோட கேள்வி. நான் தகப்பன் நோக்கி கேட்டு இருக்கும் போது, அப்பா இந்த உலக தலைவர்கள் எத்தனையோ இருக்காங்களே, கத்திரத்துல கேட்டுக்கொண்டிருக்கும் போது, நான் கத்திரத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்ன ஒரு வார்த்தை,
மகனே, இந்த இந்த உலகத்துள்ள யாருமே ஒரு மனுஷர்களை நோக்கி யாருமே என்ன செய்ய முடியாது. மனுஷர்களை பார்த்தோம்னாக்கி நம்பி கொடுக்க மாட்டாங்க சில நிலங்களை. ஆனா தேவன் என்ன செய்வாரு, ஒரு சில மனிதர்கள் நம்பி கொடுப்பாரு. நிலம் அப்படின்னு நான் பார்க்கும்போது நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கி, அந்த நிலத்துல நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கி, ஒண்ணு பயிரிட முடியும், இல்லைன்னா கட்ட முடியும். பயிரிட முடியும், கட்ட முடியும். தேவன் சில நேரங்கள்ல சில சூழ்நிலை நிமித்தம் மேய்வி போஷித்து போல சில இடங்கள் நம்ம செஞ்சிருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். நம்ம கால்கள் நிமித்தம், நம்ம சில வார்த்தைகள் நிமித்தம், சில செடிகள் நிமித்தம் நம்ம வந்து செஞ்சிருக்கலாம், இழந்து போய் இருக்கலாம். அதான் கர்த்தர் சொல்றாரு, மகனே, இந்த நிலங்கள் உனக்கு தாரேன். உன்னால நீ என்ன செய்ய முடியும், உன்னால எவ்வளவு பயிரிட முடியுமோ பயிரு அப்படின்னு சொல்ல. ஆனா மேவி போஸ்ட் சொல்றான். அடுத்த வசனத்தை பார்த்தோம்னாக்கி, அப்பொழுது அவன் முகம் அவன் அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிறேனே, என்னை நீர் நோக்கி பார்க்கிறதுக்கு உமது அடியானின் ஏமாத்தின சூழ்நிலை சொல்றான். அதாவது மேபி புஷத்த வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கி, அவன் வாழ்க்கையில அநேக அவமானப்பட்டிருக்கலாம், அநேக நிந்தைகள், அநேக நெருக்கடிகள், அநேக பிரச்சனைகள், எத்தனையோ கேலி கிண்டல் எல்லாம் சொல்லியிருக்கலாம். அவன் அந்த வார்த்தை சொல்றான், செத்த நாயை போல இருக்கிறேன். அது வந்து அவன் வாயிலிருந்து வந்ததா என்னன்னு தெரியல. ஆனா அந்த வார்த்தை நிமித்தம் அவன் அநேக பாரப்பட்டிருக்கலாம், அநேக நெருக்கடி, அநேக அவமானப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த சூழ்நிலை நம்ம இதே போல நம்ம சிலருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம வந்துச்சுக்கலாம், முடங்கி போயிருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, மகனை எலும்பு, உங்களுடைய இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீ எலும்பு, நான் உன்னோடு இருக்க, நீ பலப்படுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அவனோட இருதயத்தை அறிந்து, மேவி போஷித்த இருதயத்தை அறிந்து, சீப் என்னும் வேலைக்காரன் பார்த்து சொல்றான், நீ என்ன செய்யற, இந்த 9ஆம் வசனம் கொடுத்திருக்கு. ராஜா சவுலின் வேலைக்காரனுக்கு சீபை அழைப்பித்து அவன் நோக்கி, சவுலுக்கும் அவன் வீட்டாருக்கும் எல்லோருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமான் குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரனும் உன் வேலைக்காரரும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிடு. தேவன் சொல்றாரு, நீ செய்யற இந்த நான் கொடுக்குற மேய்தி போஷத்து கொடுக்குற நிலத்தெல்லாம் சரி, நீ பயிரிட்டு அதுல வார ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சமூகத்தினை கொண்டு சேரு அப்படின்னு கட்டுறாரு. அவன் மேய்ச்சி போஷத்தால் முடியாது. ஆனா அவன் சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு தேவன் செய்கிறாரு. இதே போல நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், முடங்கி இருப்போம். பாவத்தின் நிமித்தம் முடங்கி இருக்கலாம், சாபத்தின் முடங்கி இருக்கலாம், வியாதி நிமித்தம் முடங்கி இருக்கலாம், அப்புறம் வியாகுலத்தின் நிமித்தம் முடங்கி இருக்கலாம், மனுஷர் அப்புறம் சிலருடைய வார்த்தை நிமித்தம் நம்ம செஞ்சிருக்கலாம், முடங்கி இருக்கலாம், பாரத்தின் நிமித்தம் முடங்கி இருக்கலாம், வேதனை நிமித்தம் நம்ம முடங்கி போயிருக்கலாம், சூழ்நிலை நிமித்தம் முடங்கி போயிருக்கலாம். பிள்ளைகள் சில வார்த்தைகள் யாராவது வீட்டுல தான் சொல்லியிருக்கலாம், அவங்க வார்த்தையை கேட்டு தகப்பன் தான் சொல்லலாம், அவங்க வார்த்தை கேட்டு முடங்கி இருக்கலாம், ஆனா அவமானப்பட்டு போய் முடங்கி இருக்கலாம். ஆனா அப்பா சொல்றாரு, முடங்காத, நீ பலப்படு, நீ எலும்பு, கர்த்தர் உங்களுடைய இதயத்தில் பேசுறாரு, நீ எலும்பு, நீ அப்படியே இருக்காத, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. கர்த்தர் வேதத்து கூட பார்த்தோம்னாக்கி, வியாதினால் நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் உண்டு. 38 வருஷம். அது பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இருக்கும். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம். என்னை யாராவது அந்த குடத்தை தூக்கி போட்டுற மாட்டாங்களா, என்னை யாராவது தூக்கி வச்சிட மாட்டாங்களா அப்படி சொல்லி அவன் கதறி கொண்டு இருப்பான். ஆனா அந்த இடத்துல அவனுக்கு தேவையானது ஒன்றே உண்டு, அந்த தண்ணீர் இல்ல, உன்னதமான தேவனுடைய வார்த்தை தேவை, அவருடைய கரம் தேவை. அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நீ எலும்பு, மகனே நீ எலும்பு. தான் சொல்றாங்க. அது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதியாய் கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவனை வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிற என்று அறிந்து. இதே போலதான் மேவி புருஷத்தை இருதயத்தை அறிந்திருக்க தேவன் இந்த நாளில் அதே போல உங்க இருதயத்தை அறிந்திருக்கிறார். அறிந்து அவன் நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு, வியாதியா இருந்த ஆண்டவரே, தண்ணீர் கலக்க போகும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லையே, எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த வியாதினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தான். நான் போகிறதுக்குள்ளே
வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை விட்டு என்ன செய்ய, எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்றான். அந்த நேரத்தை தேவனுடைய வார்த்தை கேட்டு நடக்கிறான். பிரியமான தேவ ஜனமே, நம்ம நினைக்கலாம், நான் இன்னொரு கேள்வி நினைக்கி, நம்ம ஏன் முடங்கி இருக்கணும்? நம்ம பலப்படணும், தேவனுக்குள்ள பலப்படணும், அவருடைய வார்த்தைக்குள்ள பலப்படணும். நம்ம மேவி போஷத்தோட சூழ்நிலை கூட நம்ம பார்க்கிறோம். அந்த சூழ்நிலை பார்த்தோம் அப்படின்னாக்கி, ஏன்ப்பா நீங்க அந்த யோன் மேவி போஷத்து மேல ஏன் இவ்வளவு இறக்கும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் சொல்றாரு, தேவன் என்னோட பேசின ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்கி, யோனாத்தான் என்ன செஞ்சிருக்கிறான்னாக்கி, அநேக நற்கிரியைகள், அநேக நற்காரியங்கள் செஞ்சிருக்கிறான். ஆனா அது நிமித்தம் என்ன செஞ்சுக்கிறான்னாக்கி அவனுக்கு தேவன் தயவுபட்டிருக்கான். அதே போல நான் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவன் சில நேரங்களை சில நிலங்களை நம்ம நம்பி கொடுக்கிறாரு. அந்த நிலங்கள் நம்ம பயிரிட செய்யணும். அதுக்கு நான் தேவன் நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, அப்பா அது எனக்காக என் தகப்பன் இந்த உலகத்துல பயிரிடலை அப்படின்னு நான் கேட்டுட்டு கொண்டு இருக்கும்போது, சில காரியங்கள் நான் கேட்டுட்டு இருக்கும்போது தேவன் சொல்றாரு, எப்படி மேவி போஷத்துக்கு யோனத்தான் எப்படி சில நற்கிரியைகள் செஞ்சனோ அதே போல இந்த பூமியில தகப்பன்ங்கிற ஸ்தானத்துல தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, நமக்காக இந்த பூமியில இந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை, அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறாரு. அதை நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து அவருக்கு நேரம் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்தின் மகிமுண்டாவதாக. இந்த வார்த்தையை தேவனுக்கு மகிமுண்டாக முடிய ஒப்பு கொடுக்கிறேன். இதோடு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் அவன் சமூகத்திலிருந்து நம்ம ஜெபிக்க போறோம். நல்ல தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா, மேவி போஷத்தை அப்பா வெக்கப்பட்டு அப்பா துன்பப்பட்டு துயரப்பட்டு கிடந்த அந்த மகனே அப்பா, நீர் அப்பா அப்பா சில நிலங்களை கொடுத்து பயிரிடு என்று சொன்ன வார்த்தை நிமித்த ஆண்டவரே, அப்பா அவன் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா அதே போல எங்களுக்கு சில நிலங்களை அப்பா நீ தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நிலங்கள் என்றால் ஆண்டவரே ஒரு ஆவிக்கு ரீதியில் ஆண்டவரே ஒரு சில ஆத்துமாக்களை பயிரிடத்தக்கதை ஆண்டவரே. அப்பா ஒரு சில ஆத்துமாக்கள் அப்பா நாங்கள் அந்த நிலங்களை கட்டத்தக்கதை ஆண்டவரே. அப்பா எங்களை நம்பி கொடுக்குறீங்களா ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் தகுதியா என்று தெரியல ஆண்டவரே. அப்பா முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீர் மகிமைப்படுவீர் ஆண்டவரே. அப்பா செத்து நாய்க்களை போல சில நேரம் அவமானப்பட்டு கொண்டிருந்தோம் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களை ஆண்டவரே நீர் தூக்கி எடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறையா. அப்பா எங்களை வணங்கி ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்க கரம் பிடிச்சு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா நீங்க மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்க இதெல்லாம் இழந்திருக்கும் ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே. அதே போல நாங்கள் அப்பா பெறத்தக்கதா ஆண்டவரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு தத்தம் அப்பா எங்களுக்குள்ளாய் வாழ்க்கை நிறைவேற நீங்க எடுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க, நடத்துங்க ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே மகிமைப்படுகிறார். இயேசுவின் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரம் வருவாது. ஆமென். காட் பிளஸ் யூ.